இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கிளாஸ். அதாவது ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்ணலாம். ஆக மொத்தம் இது கம்ப்ளீட்டாவே இந்த செட்டப்பே எனக்கு வந்து நியூவா இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ எனி டைம் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல கூட எனி டைம் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் டைம் எஃபோர்ட் வந்து லைஃப் டைமுக்கு யூஸ்ஃபுல் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களோட டீச்சிங் மெத்தட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இடையில எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, இல்லைன்னா நார்மலா என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணி கிளாஸோட டைரக்ஷனை எங்கேயோ இழுத்துட்டு போய், நான் நேராவே போய் அட்டன் பண்ணியிருக்கேன். பிடிஎஸ்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் வந்து இவ்வளவு டெப்தா நான் படிக்கல. இப்போ நல்ல SP3D எனக்கு கொஞ்சம் நல்லாவே எனக்கு புரிஞ்சிருக்கு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் ஃபெமிலியர் ஆயிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னா உங்களோட வீடியோ என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு வந்து லேட்டரான் நான் ஒர்க் பண்ணி பார்த்து என்னால் ஸ்ட்ராங்காக இதில் வர முடியுங்கிற நம்பிக்கை. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களோட கிளாஸ். அதே மாதிரி ரியலி குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் எனக்கு ஒரு பாயிண்ட். ஏன்னா சில கிளாஸஸ்லாம் எனக்கு ரொம்ப போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் வந்து இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ. சந்தோஷ், நீங்கள் எதாவது சொல்கிறதுன்னு சொல்லலாம். உங்கள் டீச்சிங் மெத்தட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சப்போஸ் டவுட் இருந்தாலுமே நீங்கள் எல்லாமே கிளியராக அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கீங்க. நான் சப்போஸ் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது கூட இது சொல்லி கொடுக்கலையோன்னு சொல்லி டவுட்லேயே போய் பார்ப்போம். ஆனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அந்த பாயிண்ட்டுமே. ஸோ உங்கள் வே ஆஃப் டீச்சிங் மெத்தடும் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாமே. எனக்கு ஓவராலாக வந்து சாட்டிஸ்ஃபைட் தான் கம்ப்ளீட்டாக இந்த ட்ரைனிங். ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணும்போது யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லலாம். நானும் அவர் சொன்ன மாதிரி தாமோதரன் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ட்ரைனிங்கே ஃபஸ்ட்டு புதுசு ஆக்சுவலாக எனக்கு. அது ஆன்லைனில் பண்ணுறது இன்னும் புதுசு. ஆனால் எனக்கு ஓவராலாக ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான் ஆக்சுவலாக எனக்கு. நீங்களும் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் சந்தோஷ். நீங்களும் சீக்கிரமாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதே தான் தாமோதரன் சொன்னது தான். ஸோ உங்கள் 3 பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்குமே ஈக்குவலாக அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்ததுனால என்னால் முடிக்க முடியுது. அதனால் 3 பேருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா சில கிளாஸஸ்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு பேட்ச் வந்து இவ்வளோ கம்பைன் பண்ணி நான் யாரையும் எடுத்ததில்லை. ஒரு 2 பேர் வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் மிக்சடாக போயிடுவாங்க, தனித்தனியாக போயிடுவாங்க. பட் 3 பேரும் அந்த கரெக்டாக அந்த டைம் செட் ஆகி எல்லாரும் அந்த டைமுக்கு வந்ததுனால ஸோ என்னால் ஓரளவுக்கு குயிக்காக முடிக்க முடியுது. அதனால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். ரேவதி, நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும். அவங்க 2 பேத்துக்கு தெரியுமானு தெரியல. நீ எப்பவுமே நீ நல்லா எடுப்பேன்னு எனக்கு தெரியும். இது சூப்பரா இருந்தது எனக்கு. தாமோதரன் சார், சந்தோஷ், அவங்க மோகன் எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும். நாங்க ட்ரைனிங்ல இருந்தே ஒரு சூப்பரா எடுப்பாங்க. எங்க பேட்ச்லயே செமையா எடுப்பாரு. அதனாலதான் நான் ஜாயின் பண்ணேன். அது இப்போ செமையா இருந்தது. எனக்கு ரொம்ப எனக்கு கேப் ஆக்சுவலா எனக்கு SP3ல ரொம்ப கேப், ஒரு 7 years கேப். இப்போ எனக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்குது திரும்பி. இப்போ ஆபீஸ்ல கொஞ்சம் நல்லா அவுட்புட் கொடுக்குறேன். தேங்க்யூ மோகன். தேங்க்ஸ் ரேவதி. நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஸோ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட்ச்மேட்டு. நாங்கள் ஒரு 10 years பேக், 10 to 15 years பேக்கில் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஸோ எல்லாருமே ஒரே பேட்சில் ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீடு இப்போ இருந்தது, அதனால ஜாயின் பண்ணாங்க. இனிஷியலாக நான் அதை உங்ககிட்ட சொல்லலை. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓவரால் நல்ல எஃபோர்ட் இருந்துச்சு. எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஓகே, குட். தேங்க்ஸ் தாமோதரன். தேங்க்ஸ் ரேவதி மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்ஸ். கீப் இன் டச் இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க. நான் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டிலே ஆகுதுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் என்னுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். நான் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா டவுட்ஸ் என்ன வரும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இல்ல ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல எப்ப டவுட்ஸ் வந்தாலும் இன்னமும் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம்
நீங்கள் சுரேந்தரை யாரும் கான்டாக்ட் பண்ண வேணாம். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ம். டவுட்ஸுக்கு டைரெக்டாக எனக்கு பண்ணலாம். அதுக்கு எதுவும் நான் எதுவும் வாங்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். ஸோ ம். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். டவுட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி வருது, நாட் ஒன்லி பைப்பிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதர் டிசிப்ளினில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த S3D மாடலில் எல்லா டிசிப்ளினுக்குமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இதை எப்படி பண்ணணும், இல்லை இந்த டிராயிங் ஒன்று இருக்குது, இது எப்படி பண்ணணும், இது புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஒரு டிராயிங்கை ஷேர் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். Sure. கீப் இன் டச். தேங்க்யூ. பாருங்க. தேங்க்யூ. ஷூர் பை. தேங்க்யூ. பை பை.